பல நேரங்களில் ஊழியர்களை இந்த உலகம் மதிப்பதில்லை, ஊழியர்களை இந்த உலகம் கனப்படுத்துவதில்லை. நம்ம கூட பல இடங்களில் பல நேரங்களில் நம்ம பார்த்திருப்போம், ஊழியர்கள் பல நேரங்களில் கனவீனப்படுத்தப்படுகிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் அவனை கனம் பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. உலகம் உங்களை கனம் பண்ணுகிறதோ இல்லையோ, உலகம் உங்களை மதிக்கிறதோ இல்லையோ, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை கனம் பண்ண விரும்புகிறேன். உலகம் எப்படி கனம் பண்ணுகிறது? பர்சனாலிட்டியை பார்க்குது, வெளிப்புறமான தோற்றத்தை பார்க்கிறது. ஒரு ஊழியக்காரன் இந்த வசதி உடையவனாய் இருந்தால், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடுகிறவர்களாய் இருந்தால், பெயர் பெற்றவர்களாய் இருந்தால், அவங்களுக்குன்னு ஒரு மரியாதையை இந்த உலகம் வச்சிருக்கு. ஆனா ஆண்டவருடைய பார்வையிலே பெரிய சபை இருக்கிறது, 1000 பேர் கூடுகிறார்கள், பெரிய ஊழியர்கள் அப்படின்னு தேவன் பார்க்க மாட்டான். யாரெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிறாராம். அல்லேலூயா. அதனாலதான் பேதுரு கேட்டான், நான் என் மீன் பிடித்து கொண்டிருக்கிறேன் ஐயா, நான் இதையெல்லாம் என் படக வலைய நான் விட்டுட்டு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? ஊழியத்துக்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? நான் இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே, இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும்? வேதம் சொல்லுகிறது, என்ன கிடைக்கும் என்று கேட்ட அந்த பேதுருவை இந்த பூமியிலே கர்த்தர் கனப்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு நாள் உலகம் அவனை வெறுத்ததுதான், ஒரு நாள் உலகம் அவனை அற்பமாய் நினைத்ததுதான், ஒரு நாள் உலகம் அவனை அவமானமாய் பேசினதுதான். ஆனா இப்போ பேதுருவினுடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமடைவதற்கு பேதுருவினுடைய நிழலுக்காக காத்திருக்கிறார்கள். அப்படியானால் கர்த்தர் ஒரு மனிதனை கனப்படுத்த விரும்புகிறார். இந்த உலகம் உங்களை கனவீனமா நினைக்குதா? நீங்க அதை அற்பமா நினைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம். பரலோகத்தின் தேவன் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்டா எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு இருந்தது எல்லாவற்றையும் நான் விட்டு வந்தேன், எனக்கு என்ன கிடைக்கும்? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த காலவெளியிலே ஊழியர்கள் ஆகிய உங்களை இந்த வருஷத்திலே தேவன் இன்னும் கனப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா.